Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம CMA ஃபைனலில் அடுத்த சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிற பேப்பர். அதுவும் குரூப் 3 தான். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஒரு தியரி பேப்பரும் வந்து குரூப் 3 தான். இதுதான் நமக்கு ஃபைனலில் இருக்கிற ஒரே ஃபுல் தியரி பேப்பர், 100 மார்க்ஸுமே தியரி பேப்பர். என்னென்னா கார்ப்பரேட் லாஸ் அண்ட் கம்ப்ளைன்சஸ். கம்பெனி லா நம்ம இன்டரில் படித்தது தான், பட் இது 100% கார்ப்பரேட் லா பற்றி வருது. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் நம்ம எப்படி படிக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்டிகுலர் கம்பெனி லாவோட டிவிஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதில் கம்பெனிஸ் ஆக்ட் மட்டும் வந்து 60 மார்க்கு. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பார்த்தோம்ல, அது மட்டும் மொத்தமாக 60 மார்க்கு. அதர் கார்ப்பரேட் லாஸுங்கிறது ஒரு 25 மார்க்கு. எப்படின்னா செபி, இன்சூரன்ஸு, பேங்கிங் அந்த மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் தவிர மீதி இருக்கிற கார்ப்பரேட் லாஸ் வந்து ஒரு 25%. அப்புறம் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இப்படிங்க, இதுவும் ஒரு நியூ ட்ரெண்டு. இந்த 2013 கொண்டு வரப்பட்ட ஒரு நியூ ட்ரெண்டு. இது ஒரு 15 மார்க். இதுதான் நம்மளோட ஸ்டடி ஆர்டர். இதில் வந்து ஒரே ஒரு சின்ன சப்டிவிஷன் இருக்குது. கம்பெனிஸ் ஆக்டில் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒரு 50%, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடும் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்ட் தான், அது ஒரு 10%. அந்த 60க்கு வந்து ஒரு சப்டிவிஷன் இருக்குது. இதில் உள்ள லெசனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு மட்டும் வந்து கிட்டத்தட்ட 14 லெசன் இருக்குது. கம்பெனிஸ் ஆக்ட் அந்த 50%க்கு 14 லெசன் படிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் ஏ, கம்பெனிஸ் ஆக்டோட பார்ட் ஏ, கம்பெனி ஃபார்மேஷன் அண்ட் கன்வர்ஷன். கம்பெனியோட இன்ட்ரோடக்ஷனு, அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதை எப்படி வேறு கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற பேசிக் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஏ. நம்ம பார்ட் ஏக்கான வீடியோ இன்றைக்கி அடுத்த வீடியோவில் பார்த்துருங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மேலே எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ லோன்ஸ் அட்வான்ஸ் பண்ணலாம், டைரக்டருக்கு எவ்வளோ லோன் கொடுக்கலாம், அந்த லிமிட்லாம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன்ஸில் வரும். அடுத்து டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிற பங்கு தான் டிவிடெண்ட். எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், டைம் லிமிட் என்ன, எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற கேசஸ், டிவிடெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கேசஸும் இந்த தேர்ட் பார்ட்டில் வந்துடும். அப்புறம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். அக்கௌண்ட்ஸ் என்னென்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஆடிட் என்னென்ன மாதிரி ஆடிட் பண்ணணும், எப்போக்குள்ளே பண்ணணும், யார் பண்ணணும், அதுக்கு யார் யாருக்கு ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ஆடிட் ரிலேட்டடாக இருக்கிற ரூல்ஸ் ஃபுல்லாக இந்த பார்ட் டியில் வந்துடும். பார்ட் இ வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜரியல் பர்சனல். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ரொசீஜர்ஸ், அவரோட பவர், அவரோட டியூட்டிஸு, அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் இதில் வந்துடும். அடுத்து போர்ட் மீட்டிங்ஸு. பார்த்தது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பற்றி, அடுத்து அவர் கண்டக்ட் பண்ணுற மீட்டிங்கை பற்றி, அந்த மீட்டிங்கில் இருக்கிற ரூல்ஸு, அஜெண்டா என்ன, அதெல்லாம் வந்து பார்ட் எஃப். அடுத்து இன்ஸ்பெக்ஷன், இன்கொயரி, இன்வெஸ்டிகேஷன். இந்த இன்ஸ்பெக்ஷன், இன்கொயரி, இன்வெஸ்டிகேஷன்னா அது 3க்கு தனித்தனி மீனிங் என்ன, அதை யார் கண்டக்ட் பண்ணுவா, அவர் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா நமக்கான பெனால்ட்டி என்ன, அதை அவர் ஃபாலோ பண்ணலாம் அவருக்கான பெனால்ட்டி என்ன, இதெல்லாம் வந்து இந்த லெசனில் வந்துடும். அடுத்து காம்ப்ரமைஸ், அரேஞ்ச்மெண்ட், அமால்கமேஷன். சேம் நம்ம எப்படி எல்லாமே அக்கௌண்ட்ஸில் பார்த்தது. அமால்கமேஷன்னா என்ன, அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, ரூல்ஸ் என்ன, அதில் யார் யார் எப்பப்போ வந்து ரைட்ஸ் மாறும், எவ்வளோ ரூபா கொடுத்தா மாறும், அந்த மாதிரி வர்றது ஃபுல்லாக இதில் வந்துடும். அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அப்ரேஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட். அப்ரேஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸை டாமினேட் பண்ணாங்கன்னா அந்த கேஸில் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி அவங்கள தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அப்ரேஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட். அடுத்து ரிவைவல் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ். ஒரு கம்பெனி வந்து ரொம்ப லாஸில் போய் அதை வந்து கிட்டத்தட்ட வைண்ட் அப் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அதை எப்படி மேலே ரிவைவ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது, எப்படி திரும்ப வந்து க்ரோத் கொண்டு வர்றது அப்படிங்கிறது யார் கொண்டு வருவா, என்ன மாதிரி பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் தான் ரிவைவல் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் வைண்டிங் அப் அண்ட் டிசல்யூஷன். ஒரு கம்பெனி வைண்ட் அப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, டிசல்யூஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, யார் பண்ணுவா, எவ்வளோ ரூபா ஆகும், என்னென்ன பெனால்ட்டியோ அதை ஃபாலோ பண்ணலைன்னா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கேல வரும். அடுத்து கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா, ஃபாரின் கம்பெனி ரிலேட்டடாக இருக்கிற ரூல்ஸ்லாம் இதில் வந்துடும். அப்புறம் அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டி. இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இவ்வளோ லாவில் இருக்கிற அதை மீறினாங்கன்னா என்னென்ன அஃபென்ஸு, என்னென்ன பெனால்ட்டி, எவ்வளோ ப்ராசிக்யூஷன், எவ்வளோ ஃபைன். நெக்ஸ்ட்டு நேஷனல் கம்பெனி லா ட்ரைபுனல் அண்ட் ஸ்பெஷல் கோர்ட். கம்பெனிஸ் ஆக்டில் ஒரு விஷயம் வந்து அப்பீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டையோ போக தேவையில்லை. இந்த நேஷனல் கம்பெனி லா ட்ரைபுனல்கிட்ட போய் அவங்களே வந்து அந்த தீர்ப்பை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க.
நெக்ஸ்ட் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். இதுவும் வந்து சிமிலர் டு அந்த ரிவைவல் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் தான். ஏன்னா ரிவைவல் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் லெசன் நீங்கள் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிசியை ரெஃபர் பண்ணுன்னு சொல்லி தான் அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் நம்ம இங்கே படிக்க போகிற இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடும் ஒன் அண்ட் தி சேம். ஸோ இதை படித்தாலே நம்ம அதை எடுத்து எழுதிட முடியும். இதுதான் வந்து கம்பெனிஸ் ஆக்டோட பார்ட்டு. நான் என்னோட சஜஷன் எப்போவுமே என்ன சொல்வேன்னா, கம்பெனிஸ் ஆக்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இருக்கிறதுலே பெரிய லெசன் அதுதான். நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா, கம்பெனிஸ் ஆக்டில் படிக்கிற சில ரூல்ஸ் நமக்கு வந்து பின்னாடி யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டாரும் வந்து ஒரு கம்பெனி தான். அதனால அதில் இருக்கிற சில ரூல்ஸ் இதில் அப்ளை ஆகும். நீங்கள் இதை புதுசாக படிச்சிங்கன்னா இங்கே நமக்கு கஷ்டப்படும். அதனால தான் வந்து அதை முடிச்சுட்டு இங்கே வர சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அதர் கார்பரேட் லாஸில் ஃபஸ்ட்டு செபி லாஸ் அண்ட் ரெகுலேஷன். இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபுல்லாக கம்பெனிஸ். அடுத்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபியை பற்றி இருக்கிற ரூல்ஸு கைட்லைன்ஸு. அப்புறம் எஸ்சிஆர்ஏ, செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் செபியே ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த ஆக்டில் சொல்லப்படுற ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு 2A 2B. 3ங்கிறது காம்படிஷன் ஆக்ட். காம்படிஷன் ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன். இப்போ ஏ அப்படின்னு ஒரு செல்லர் இருக்கார். அவர் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் தமிழ்நாடு ரீஜனை கவர் பண்ணுறாரு. அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. அப்படிங்கும்போது காம்படிஷனே இல்லை. அப்போ என்ன ஆகும், இவர் சொல்லுவார், நம்ம தான் ஒரே ஆள், நம்ம பாட்டுக்கு விலையை ஏற்றணுன்னா மக்கள் வாங்கி தான் ஆகணுங்கிற மாதிரி பண்ணுறாரு. இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த காம்படிஷன் ஆக்டே வந்து அமலுக்கு வந்துச்சு. இந்த காம்படிஷன் ஆக்ட் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஏக்கு காம்படிட்டராக பின்னு ஒருத்தர் இருப்பார், சின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் பாட்டுக்கு விலையை ஏற்றுறாரு, பி விலையை ஏற்றலைன்னா என்ன ஆகும், மக்கள் வந்து ஏட்டேருந்து பீட்டை வாங்க போயிடுவாங்க. இந்த ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் மோனோபோலி அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து இல்லாமல் ஆகும். அந்த ஒரு விஷயத்துக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் காம்படிஷன் ஆக்ட். அடுத்து ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த ஃபெமாங்கிறது எதுக்குன்னா, இந்தியாவிலேருந்து நடக்கிற இம்போர்ட்ஸு எக்ஸ்போர்ட்ஸு அதுக்கு ரூல்ஸ் இருக்கும்ல. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நம்ம எக்கானமியாக டவுன் ஆகும். அதனால தான் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அடுத்து ரிலேட்டட் டு பேங்கிங் செக்டார். பேங்கிங் செக்டாரில் வந்து 3 டைப் ஆஃப் ஆக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், பேங்க்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா சர்ஃபேசி. ஒரு பேங்க் வந்து லாஸ் நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் சர்ஃபேசி ஆக்ட். அப்புறம் மணி லாண்ட்ரிங்கிறது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி என்னங்கிறத நம்ம அந்த லெசனில் பார்த்துப்போம். அதுக்கான ப்ரிவென்ஷனுக்கான ஒரு ஆக்ட். இன்சூரன்ஸில் 2 இன்சூரன்ஸ் ஆக்ட், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட். இன்சூரன்ஸ் ஆக்ட்டுங்கிறது நார்மலாக இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்த ஆக்ட். 1999 IRDA ஆக்ட் வந்ததுனால இந்த ஆக்டெல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுதான் இன்சூரன்ஸ் செக்டர். லாஸ்ட் 15 மார்க்ஸ் என்னென்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனி நல்லபடியாக வந்து கவர்ன் ஆகுதா, நல்ல கண்ட்ரோலுக்கு கீழே இயங்குதா அப்படின்னு பார்க்குறது தான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். இதை பற்றி நம்ம நிறையா படிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் ரொம்ப பெருசாக சொல்லலை. அடுத்து சோஷியல், என்விரான்மெண்டல் அண்ட் எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கிட்டே போகுதுன்னா அந்த கம்பெனி செழிப்பான கம்பெனி ஆகிடாது. சோஷியல், அதோட சொசைட்டி அது பார்த்துக்கணும். என்விரான்மெண்டலை பாதிக்கக்கூடாது. அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நிறையா கார்பன் டை ஆக்சைடை வெளியே ஏற்றி விட்டுட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி கிடையாது. ஏன்னா அப்போ அது வந்து என்விரான்மெண்டல் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அந்த கேஸில் அது நல்ல கம்பெனி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனியை டிசைட் பண்ணுறப்ப அதோட ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் கூட சேர்த்து சோஷியல், என்விரான்மெண்டல், எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அப்போ தான் அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சோஷியல் அப்படிங்கிறத வந்து CSR ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். என்விரான்மெண்டல் அப்படிங்கிறது வந்து அந்த வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்லாம் பண்ணாமல் இருக்காங்கிறத வச்சு டிசைட் பண்ணிடலாம். எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத வந்து நம்மளோட இந்தியனோட நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு டிசைட் பண்ணிடலாம். இதை பற்றி படிக்கிறது தான் இந்த செக்ஷன் சியோட 8th பார்ட். தட்ஸ் ஆல். இதுதான் நமக்கான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ. இந்த இதோட வந்து நமக்கு வந்து இந்த கம்பெனிலாக்கான இன்ட்ரோ முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம், லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிடுறேன்னா, கம்பெனினா என்ன, கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நாட் ஓன்லி ஃபார் CMA ஃபைனல், CSக்கு இருக்கட்டும், CMA இன்டர்காட் இருக்கட்டும், கம்பெனி லாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கம்பெனினா என்னன்னு தெரிஞ்சால் கிளியர் ஐடியா கிடச்சிடும். தட்ஸ் ஆல். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.